ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட கிளப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க ஹீரோயின இழுத்துட்டு போயிடுறான் தரு தருன்னு. அவள என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அங்க கிரேப்ஸ் எல்லாம் இருக்கு. இத நீ எடுத்து எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை எடுத்து அப்படியே ஊட்டி விடலாம் அப்படின்னு போறா. அப்பதான் என்ன சொல்றான் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல, உன்னோட வாயால தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம அதையும் செய்ய போறா. அந்த டைம்க்கு இவன் என்ன பண்றான்னா, "ச்சீ! நீ ரொம்ப கேவலமானவ. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவள நான் பார்த்ததே இல்ல. இதுவரைக்கும் வந்த பொண்ணுங்கலாம் நான் ச்சீ கிளம்பு அப்படின்னு சொன்னா கிளம்பியிருக்காங்க. ஆனா நீ என்னை விட்டு போகவே மாட்ற. கூடயே இருந்து உன்னோட கேவலமான கைய என் மேல வைக்கிற. எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கோவப்பட்டு கத்துறான். அந்த டைமுக்கு இங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க இல்லையா? அவனுங்கலாம் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, ஹீரோக்கு வந்துட்டு இவள புடிக்கல. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறானுங்க. அப்பவும் ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் கேட்காம ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறா. ரொம்ப அழகா இருக்கா. ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்றான். எதுக்கு நம்மளும் இவள வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போறான். ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இத பாரு, அவளை நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. என்னதான் இருந்தாலும் உங்க பாட்டி அவளை உனக்கு பார்த்திருக்காங்க. உனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நீ உன் பாட்டி கிட்டதான் போய் நேர்ல சொல்லணும். இந்த மாதிரி அவளை ரொம்ப கேவலப்படுத்தாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு அவன் என்ன பண்றான்னா பக்கத்துல போயிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்குள்ள உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலேயே ஒண்ணு போலிச்சுன்னு வைக்கிறான் ஹீரோ. அவ்வளவுதான், அவன் மண்டையிலேயே அந்த பாட்டில் சிதறி போயிடுது. மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறானா, அவ்வளவுதான் ஃப்ரெண்டு பயந்துடுறான். டேய் என்னடா ஆச்சு, உனக்கு எதுனா முடியலையா, உனக்கு மாத்திரை வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு கத்துறான் ஹீரோ. ஹீரோயினும் அப்படியே நம்மளும் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாளா, ஆனா ஹீரோ விடுவானா என்ன? உன்ன மாதிரி கேவலமானவள நான் பார்த்ததே இல்ல. எதுக்காக வந்துட்டு நீ அவன் கூடயே இருக்கலான்னு ட்ரை பண்ற? உனக்கு எவன் கிடைச்சாலும் பரவாயில்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் இங்க வந்து இருக்க மாட்டேன். நீ தானே என்ன கம்பல் பண்ணி இங்க இழுத்துட்டு வந்த. இப்ப எல்லா பழியும் ஏன் மேல போடுற அப்படின்னு கேக்குறா. உனக்கு என்ன தேவை? இப்ப உனக்கு ஒரு ஆம்பளை தேவை அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாகுறான். உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு ரொம்ப வந்துட்டு அவனோட கோவம் அதிகமாயிடுது. ஆனா என்ன பண்ணாலும் இவ பொறுத்துக்கிறான் அப்படின்றத பார்க்கும்போது இவனுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன பணம் தானே வேணும், உனக்கு எவ்வளவு வேணும்? 30 மில்லியன் வந்துட்டு இப்பவே உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாவே எனக்கு காசு தரீங்கன்னா 30 மில்லியன் வேணாம், 3 மில்லியன் போதும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாளா. அடியே, என்ன என்ன மாங்க மடையன்னு நினைச்சுக்கிட்டியா? எனக்கு கோபம் தான் வருமே தவிர நான் பைத்தியம் எல்லாம் கிடையாது. நான்